मुझसे नहीं होगा। क्या हुआ यार? शक्ल से ही दिख रहा है तू उस पे लट्टू है। तू खाक लड़ेगा? भरोसा नहीं है क्या यार? पुलिस भाई होते हैं। मैं लड़ूंगा तेरे लिए। ये सामान है, मैं देखता हूँ उसे। अरे अरे बच्चे पार्टी, आओ सेल्फी चाहिए? भाई है तुम्हारा? अंकल मैं फ्रेम में नहीं आ रही हो। ओके थैंक ओके, यू। फॉलो करना। थैंक्स। क्या चल रहा? तुम यहाँ मनिकम को बचाने के लिए आए थे ना, तो जाओ बचाओ उसे। मानिकम? क्या हुआ उसे? तुम्हें नहीं पता? नहीं यार, कैसी बातें कर रही है? मैं तो यहाँ तुम्हारे स्वागत के लिए आया। नींबू पानी पिया? मेरे स्वागत के लिए? हाँ। या मेरे भेजे समन के लिए? अरे हाँ यार, इस पे तो तुम्हारा नाम लिखा है। तुमने भेजा है क्या? जी हाँ। क्या है ना, मैं तुम्हारी तरह छपरी नहीं हूँ, मेरा स्टाइल अलग है। ए शालिनी, मैं पब्लिसिटी नहीं करता हूँ यार, वो तो लोगों का प्यार है पगली। सही जा रहे हैं। एक नंबर की फिप्स्टर हो। फिप्स्टर? क्या बोला? शालू, वो आरटीओ मेरा दोस्त, केस वापस ले लो ना। विजय, तुम मुझे बचपन से जानते हो। मुझे ऐसे लोग बिल्कुल पसंद नहीं है जो गलत काम करने वालों का साथ देते हैं। और तुम मुझे केस वापस लेने के लिए बोल रहे हो? यार पहले मेरी बात तो सुन लो, उसके बाद सुनाओ ना। मैं तुम्हारी रग रग से वाकिफ हूँ। तुम क्या बोलोगे मुझे पता है, इसलिए चुप ही रहो। ए, क्या 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 बता मेरे बारे में? तुम झूठे नंबर 1 मुझे प्रपोज करने आए हो, पर तुम्हारा झूठ ना तुम्हारे चेहरे पर साफ साफ दिख रहा है। समझ गई यार। हाय। क्या खराब पिएगी? ए शालिनी, ए मैंने कब प्रपोज किया था बता? फर्स्ट टाइम कंचा मामा की। ஷாலு, டேக் ஒரு தடவை ரீவைண்ட் பண்ணுவோமா? அதான் நீ சொன்னியே, அதே 29C, நாம 2 பேர் மட்டும் தனியா. நம்ம 2 பேரும் தனியாவா இருக்கோம்? டேய் தம்பி, இறங்கி ஓடுறா. அந்த போட்டோ மட்டும் எனக்கு அனுப்பிச்சிரு. உண்மையை சொல்லு, உனக்கு எனக்கு பிடிக்கும்? ஆமா, பிடிச்சிருந்தது. ஆனா பழைய விஜய். நான் அப்படியே தானே இருக்கேன். என்ன மாறிட்டேன்? அந்த விஜய் அவனுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சான், பிடிச்ச மாதிரி வாழ்ந்தான். ஆனா இப்போ நீ அடுத்தவங்களுக்கு உன்னை பிடிக்கணுங்கிறதுக்காகவே வாழற. உனக்கு இதெல்லாம் புரியாது. உங்க அப்பாவை பத்தி தானே சொல்ல வரேன். இன்னும் எத்தனை நாள் நீ இதே பேசிக்கிட்டு இருக்க போற? உங்க அப்பாவோட இமேஜுக்கு பயந்தே வாழ்ந்துட்டு இருக்க. நீ உன்னையே மறந்து டிவில உன் போட்டோ வரணும், பேனர்ல உன் போட்டோ வரணும், அடுத்தவங்க உன்னை பத்தி பேசணும்னு வாழ்ந்து வாழ்ந்து ஃபேக் ஆயிட்டு விஜய். அதெல்லாம் விடு. உனக்கு எனக்கு பிடிக்குமா பிடிக்காது? இதெல்லாம் அவ்வளவு சிம்பிள் இல்ல. நீ இப்படி ஃபேக்கா ஷாலோவா இருக்கும்போது கரையே இல்லாம வாழ்றவங்களுக்கு என்னோட வழி புரியாது. நீ எக்ஸாம் எழுத போனப்பா உங்கள்கிட்ட என்ன கேட்டாங்க? ஹால் டிக்கெட் இருக்கேன்னு தானே கேட்டாங்க. என்கிட்ட என்ன கேட்டாங்க தெரியுமா? உனக்கும் உங்க அப்பனுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க. பவானி அக்கா 8 வாரம் தள்ளி போச்சு. யாரா? எங்க அப்பனால. டிவில என் போட்டோ வரும்போது, நியூஸ்ல என் பேர் கேட்கும்போது, எங்க அப்பா பண்ண தப்ப நான் சரி கட்டிட்டு இருக்கேன் தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஒவ்வொரு தடவை உங்ககிட்ட என் லவ் சொல்ல வரும்போது நீ என்ன மத்தவங்கள மாதிரி நினைச்சிருவோன்னு பயந்துகிட்டே இருக்க. முத தடவையா இன்னைக்கு தான் அந்த பயம் போச்சு. நீ என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைச்சேன். நீ என்ன புரிஞ்சுக்கல. எங்க அப்பனால வாழ்க்கையில எவ்வளவோ இழந்திருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணையும் இழந்துட்டேன்னு நினைச்சுக்கிறேன். வண்டி நிப்பாட்டுங்கண்ணே.